ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் 4 2025 ஃபைனல் ஆன்சர் கீ. ஓகேவா? ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டுருக்குறாங்க. ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ படி உங்களுக்கு மார்க் குறைஞ்சிருக்குது அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. அதாவது ஒரு குறிப்பிட்ட மார்க்குக்கு மேலே, ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட மார்க்கு மேலே அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140, ஓகேவா, ஒரு 140 அந்த மாதிரி ரேஞ்சில், ஓகேங்களா, ஒரு 145 அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மார்க் கூட தான் போகுது. ஓகேங்களா, இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா எல்லாத்துக்குமே மார்க் வந்து கூட வரதான் போகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணியிருக்கிறோம். அதனால் அதுக்கு கண்டிப்பாக டிஎன்பிசி எப்பயும் கொடுக்குற மாதிரியே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது மாறதான் போகுது. அதனால் ஒரு குறிப்பிட்ட அந்த 140+ அதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதனால் நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கீ, அதாவது ரிசல்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் மார்க் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அது வரலாம் வெயிட் பண்ணணும். ஓகே, சரி, ரைட். இப்போ ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஆன்சரே சேஞ்ச் ஆகும். அதாவது நான் சொல்ல வர்றது டபுள் வரும், ஆல் கரெக்ட் வரும், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல. ஓகேங்களா? ஸோ அதுக்கெலாம் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. இப்போ எந்தெந்த கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ்ல ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் ஃபைனல் கீ வரும்போது அது வந்து டென்டேட்டிவ்ல கொடுத்த ஆன்சர்லேருந்து மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எந்தெந்த கொஸ்டினுக்குலாம் இப்போ வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படிங்கிறது மட்டுமே இதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனல் ஆன்சர் கீழே எந்த ஆன்சர் மாறி வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது இந்த 42 தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஸோ அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரெஞ்சு மொழி கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பானிஷ். ஓகேங்களா? ஸ்பானிஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சரு. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய மொழி. ஓகேங்களா? போர்ச்சுகீசிய மொழி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஓகேங்களா? ஸ்பெயின், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல். ஓகேவா? ஸோ அந்த போர்ச்சுகல் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்சராக வரும். லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழி, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து போர்ச்சுகீசிய மொழி, இதுக்கு வந்து ஆன்சர் கீயே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 59வது கொஷின் கூற்று காரணம். ஓகேங்களா? ஸோ ஏ, ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். ரைட்டா? ஸோ இந்த வினா எழுத்துக்கள், இந்த எழுத்துக்களும் இது வினா எழுத்துக்கள் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து புக்கில் அழகான சோர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதேமாதிரி இவ்வினாக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா குறிக்கலாம் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புக்கில் கிடையாது. அவங்க வந்து ரெண்டும் சரின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் மாறி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மாறி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தமிழை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கன்ஃபார்மாக ஒரு 100% நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் கீ வந்து சேஞ்சே ஆகும். ஓகேங்களா? மற்றபடி நான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆன்சர் வரக்கூடிய ஆன்சர், ஆல் கரெக்ட் வரக்கூடிய ஆன்சர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை. புரியுதுங்களா? ஒன்லி ஆன்சர் மட்டுமே ஃபைனல் ஆன்சர் கீழே அவங்க டென்டேட்டிவ் கொடுத்த ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் கீழே மாறி வரும் அப்படிங்கிறது எந்தெந்த கேள்விக்கு அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ தமிழில் வந்து இந்த 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்மாக என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின் இந்த அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு வழங்குவதன் வாயிலாக. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரைட்டு தான். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போத் ஆர் ரைட்டு தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி வருது, பி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இது கிளைம் ஆனிச்சுன்னா இந்த இது நம்ம ஃபுல்லாக கிளைம் பண்ணியிருக்கிறோம். இது கிளைம் ஆனால் கண்டிப்பாக பிக்கு தான் கிளைம் ஆகும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு தான் கிளைம் ஆகும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆனாவே இது ஆன்சர் சேஞ்ச் ஆகி வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நியூஸ் பேப்பர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 2, 3 ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பட் 2, 3 இது கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. நியூ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் தேசபக்தன் ஆல்சோ என்னது திருவிக்காதான். ஓகேவா? தேசபக்தன் ஆல்சோ திருவிக்காதான். அவங்க 2 ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ என்னது ராங். ஓகேங்களா? நவசக்தி வந்து திருவிக்கா, இது இந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் 1878 அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? தி இந்து. ஓகே, ஸோ அப்போ 4 ரைட்டு. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3, 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக ரைட்டு. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் வரணும். இது 100% என்னன்னு பார்த்தீங்கன்னா மாறுது. ஓகேங்களா? ஜிஎஸ்ல இந்த கொஸ்டின் கண்டிப்பாக மாறுது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 8 பம்பாயில் நடைபெற்றுங்கிறது ரைட், அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பகுதியிலேருந்து 21 பேர் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது தப்பு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம். ஓகேங்களா. சென்னையிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 22 பேர் கலந்துட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 16 பேர் தான் கலந்துட்டாங்க. ஓகேங்களா. 16 பேர் தான் என்ன பண்ணிட்டாங்க, கலந்துட்டாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாடு பகுதியிலேருந்து அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடத்துல 16 தான் கொடுத்துருக்கணும். அப்போ 21 அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை மாகாணம்னு கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. சென்னை மாகாணம். ஓகேவா. ஏன்னா வேறு புக் வெங்கடேசன் புக்கு 21 பேர்னு கொடுத்துருக்குறாங்க சென்னை மாகாணத்துலேருந்து. ஓகேங்களா. அப்படிங்கும்போதாவது நீங்கள் வந்து இந்த 21க்கு இங்கே வந்து சென்னை மாகாணம் கொடுத்துருக்கணும். அப்போ தமிழ்நாடு பகுதிங்கும் போது 16வது கொடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் ஒன்று நம்பர் ரைட்டுன்னு வச்சுட்டு ஸ்டேட்மெண்ட் இந்த வேர்டு தப்பு, இந்த வேர்டு ரைட்னு வச்சுட்டு அந்த நம்பர் தப்பு. ஓகேங்களா. ஸோ அதனால் இது என்டையர்லி தப்பு, இது ரைட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி கரெக்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறது 100% எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆன்சர் மாறும். ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின் நம்மளுக்கு தெரியும். டிபிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 38/51. ஸோ இது ரைட்டு. ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதில் எந்த நாட்டிலேருந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னா அயர்லாந்து. ஓகேங்களா. ஸோ ஐரிஷ் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பானிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். புரியுதுங்களா. அயர்லாந்து ஐரிஷ்லேருந்து தான் எடுத்தாங்க. ஓகே. ஸோ ஸ்பானிஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் ஆன்மா, டிபிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் ஆன்மான்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது என்டையர்லி வந்து பார்த்தீங்கன்னா ராங். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு புக் சோர்ஸின் படி வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 தான் வந்து பார்த்தீங்கன்னா சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாரு. ஓகேங்களா. அதேமாதிரி தாக்கூர்தாஸ் பார்கவ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஆம்பிள் முகவுரை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்கிறாரு. ஓகேங்களா. பட்டு லக்ஷ்மிகாந்த் புக்கில் ஒரு டேர்ம் இருக்கும். அது என்னன்னா டிபிஎஸ்பி என்னது டிபிஎஸ்பி இன்க்ளூடிங் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா. டிபிஎஸ்பி இன்க்ளூடிங் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்கும். வெறும் டிபிஎஸ்பி சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்காது. டிபிஎஸ்பி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுடன் சேர்த்து, ஓகேங்களா, சேர்ந்து சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்று அழைக்கப்படுகிறதுன்னு இருக்குது. ஓகேவா. வெறும் டிபிஎஸ்பி கிடையாது. அப்போ லக்ஷ்மிகாந்த் புக்கின் படி எடுத்தாலுமே இது தப்பு, ஸ்கூல் புக்கின் படி எடுத்தால் என்டையர்லி தப்பு. ஓகேங்களா. ஸோ அப்போ இது ரெண்டுமே 3 இந்த ஆப்ஷன் ரெண்டுமே என்னது தப்பு. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு 1 மட்டும்தான் ஆன்சராக வரணும். ஓகேங்களா. 1 மட்டும்தான் ஆன்சராக வரணும். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ இது கண்டிப்பாக என்ன ஆகுது, மாற்ற போகுது. ஓகேங்களா. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா மாறி தான் வரப்போகுது, எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேள்வி தான். ஓகேங்களா. ஸோ தமிழில் பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின், ஜிஎஸை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 3 கொஸ்டின். ஓகேவா. டோட்டலாக 5 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரே சேஞ்ச் ஆகுது. ஓகேவா. ஆன்சரே வந்து என்ன பண்ணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆன்சரே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. நான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆன்சர் வரதுலாம் சொல்லலை. சில கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தளிர் கொஸ்டினுக்கும் தளிர் ஓலை அது ரெண்டுக்குமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ரெண்டுக்குமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்தமாதிரி டபுள் ஆன்சர் வரதெல்லாம் நான் என்ன பண்ணல சொல்லலை. ஓகேங்களா. டபுள் ஆன்சர் வரதெல்லாம் நான் என்ன பண்ண சொல்லலை. அதேமாதிரி சில கொஸ்டினுக்கு எல்லாமே கிளைம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் நான் சொல்லலை. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் கீழே கொடுத்த ஆன்சர் தப்பு, ஃபைனல் ஆன்சர் கீழே மாறி ரைட்டாக வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கீழே மாறியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ டென்டேட்டிவ்ல அதில் போட்டவங்களுக்கு தப்பாகவும், ஃபைனல் ஆன்சர் கீழே இதை போட்டவங்களுக்கு ரைட் ஆகும். ஸோ அந்தமாரி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.